ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 சேனல். நம்ம என்ன ரெக்ரூட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனா, மாவட்ட வாரியாக உள்ள சுகாதாரத்துறையில் வந்துட்டு நம்மளுக்கு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. இது எந்த மாவட்டம், அதுக்கு என்ன வேக்கண்ட்டு, எவ்வளோ சம்பளம், என்ன ஏஜ் லிமிட் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லிடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு இது எந்த டிஸ்ட்ரிக்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள சுகாதாரத்துறையில் வந்துட்டு நம்மளுக்கு வேலை. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வேலை தான். இது வந்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு கான்ட்ராக்ட் பேஸ் தான் இந்த வேலை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்துட்டு எவ்வளோ வேக்கன்ட் என்னன்ற டீட்டெயிலாக நான் உங்களுக்கு மறக்காமல் சொல்லிடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆயுஷ் டாக்டர் சித்தாவில் வந்து 2 வேக்கண்ட்டு, டிஸ்பென்சர் சித்தாவில் வந்து 3 வேக்கண்ட்டு, தெரபிக் அசிஸ்டண்டில் வந்து 1 வேக்கண்ட்டு, மல்டிபர்பஸ் ஒர்க்கர் சித்தாவில் வந்துட்டு 5 வேக்கண்ட்டும், மல்டிபர்பஸ் ஒர்க்கர் யுனானியில் வந்துட்டு 1 வேக்கண்ட்டும், மல்டிபர்பஸ் ஒர்க் யோகா அண்ட் நேச்சுரோபதியில் வந்துட்டு ஒரு வேக்கண்ட்டும், செமினோ செகண்டரி காலில் வந்துட்டு 1 வேக்கண்ட்டும், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரில் 4 வேக்கண்ட்டும், சோசியல் ஒர்க்கரில் 1 வேக்கண்ட்டும், ஃபிசியோதெரப்பியில் 1 வேக்கண்ட்டும், செக்யூரிட்டியில் நம்மளுக்கு 2 வேக்கண்ட்டும், கவுன்சிலரில் வந்துட்டு 1 வேக்கண்ட்டும், சானிடரி ஒர்க்கரில் 3 வேக்கண்ட்டு, ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டை வந்துட்டு நம்மளுக்கு 1 வேக்கண்ட்டும், ஓடி இதில் வந்துட்டு 1 வேக்கண்ட்டும், ரேடியோகிராஃபரில் 1 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க, லேப் டெக்னீஷியன் கிரேட் 3லேயும் 1 வேக்கண்ட், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 1 எம்டிஎம்மில் மக்களை தேடி மருத்துவமனையிலையும் 1 வேக்கண்ட்டும், ஆக்சிலரி அதாவது ஏஎன்எம் வந்துட்டு ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃபில் வந்துட்டு நம்மளுக்கு 1 வேக்கண்ட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு 32 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆயுஷ் டாக்டர் சித்தாவில் வந்துட்டு எம்பி அதாவது பார்த்திங்கன்னா பிஎஸ்எம்எஸ் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் போர்டில் நீங்கள் தமிழ்நாடு போர்டில் எந்த மெடிசனில் படிச்சிருந்தாலும் அதாவது பிஎஸ்எம்எஸ் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிஸ்பென்சரி சித்தாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஃபார்ம் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தெரபிக் அசிஸ்டண்டில் வந்துட்டு எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி நர்சிங் தெரபிஸ்ட் படிச்சிருந்தாலும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மல்டிபர்பஸ் ஒர்க்கரில் வந்து 8th படிச்சிருந்தால் போதும். மல்டிபர்பஸ் ஒர்க்கர் மறுபடியும் 8th படிச்சிருந்தால் போதும். இதுக்கும் மல்டிபர்பஸ் ஒர்க்கர் யோகாவில் வந்துட்டு 8th படிச்சிருந்தால் போதும். ஜெனாமிக் செக்யூரிட்டி கார்டுக்கு 8th படிச்சிருந்தால் போதும். ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 8th படிச்சிருந்தால் போதும். சோசியல் ஒர்க்கர் வந்து சோசியல் ஒர்க்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபிசியோதெரப்பிக்கு வந்து பேச்சுலர் ஃபிசியோ படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டிக்கு வந்துட்டு 8th படிச்சிருந்தால் போதும். கவுன்சிலருக்கு டிகிரி இன் சைக்காலஜி இன் பிஏல படிச்சிருக்கணும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. சானிடரி ஒர்க்கருக்கு 8th வேக்கண்ட் முடிச்சிருக்கணும். ஸ்பீச் தெரபிஸ்ட்டுக்கு டிப்ளமோ இன் ட்ரைனிங் ஆஃப் யங் ஹியரிங் ஹேண்டிகேப்ட் யூனிவர்சிட்டிலேருந்து ஏதோ ஒன்று படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓடியில் வந்துட்டு 3 months கோர்ஸ் ஓடி டெக்னீஷியன் கோர்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரேடியோகிராஃபருக்கு வந்து என்ஆர்எஃப் செவனாஸ் படி பிஎஸ்சி ரேடியோகிராஃபி படிச்சிருக்கணும். லேப் டெக்னீஷியன் வந்து லேப் டெக்னீஷியன் படிச்சிருக்கணும். ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஎன்எம் பார்த்துட்டிங்கன்னா மஸ்ட் எஸ்எஸ்எல்சி பாஸ் ஆயிருந்தால் போதும். ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் நர்சிங் டிப்ளமோ இன் நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா, சித்தாக்கு வந்து பார்த்திங்கன்னா 18-32 வயசுக்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஸ்பென்சர் சித்தாவில் வந்துட்டு 18-32, தெரபிக்லேயும் 18-32, மல்டிபர்பஸ் ஒர்க்கர் வந்து 35 வயசுக்குள்ளேயும், மல்டிபர்பஸ் ஒர்க்கர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 35 தான். செமினோ செக்யூரிட்டிக்கு வந்து 50 வயசுக்குள்ளேயும், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் 35 வயசு, சோசியல் ஒர்க்கர் 35 வயசு, ஃபிசியோதெரப்பி 35 வயசு, செக்யூரிட்டிக்கு 35 வயசு, கவுன்சிலருக்கு 35, சானிடரி ஒர்க்கு 35, ஸ்பீச் தெரபிஸ்ட் வந்து 45 வேக்கண்ட்டும், ஓடிக்கு 35, ரேடியோகிராஃபர் 35, லேப் டெக்னீஷியன் 35, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் 35, ஆக்சுவலி அது மாதிரி 35 ஃபுல்லாக ஏஜுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்பளம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆயுஷ் சித்தா ஆயுஷ் வந்து 40,000, டிஸ்பென்சருக்கு வந்து பெர் டேக்கு 750 ரூபா சம்பளம், தெரபிஸ்ட் அசிஸ்டண்ட்டுக்கு வந்துட்டு 15,000, மல்டிபர்பஸ் ஒர்க்கருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 3,000, அதாவது மாதம்லாம் கிடையாது, பெர் டேக்கு 300 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நேச்சுரோபதிக்கு வந்து 300 ரூபா தான். செக்யூரிட்டி கார்டுக்கு 8,500 ரூபா, ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 8,500 ரூபா, சோசியல் ஒர்க்கருக்கு 23,800 ரூபா, ஃபிசியோதெரப்பி 13,000, செக்யூரிட்டி 8,500, கவுன்சிலர் 18,000,
சானிடரி ஒர்க் 8500, ஸ்பீச் தெரபிஸ்ட் 17000, ஓடிக்கு 11200, ரேடியோகிராஃபர் 13000, லேப் டெக்னீஷியன் 13000, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் 14000, ஏஎன்எம்க்கு 14000. இந்த மாதிரி நம்மளுக்கு அதிகமான சம்பளம் போட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாது, டைரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்டர்வியூ மட்டும்தான். இன்டர்வியூவில் வந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணி நம்மளுக்கு அதை எடுப்பாங்க. டைரெக்ட் நம்மளுக்கு வந்துட்டு மார்க் லிஸ்ட்டை வச்சுட்டு நம்மளுக்கு இன்டர்வியூ கொடுப்பாங்க. அதில் வந்து நம்ம செலக்ட் ஆகிக்கலாம். இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆஃப்லைன் மூலயமா தான் அப்ளை பண்ணணும். இது எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இது என்ன நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்க, முற்றிலும் தற்காலிகமானதான், எந்த காலத்திலும் நிரந்தர பணி செய்யப்படாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு எங்கே அனுப்பணும், எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுப்பினர் செயலாளர், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை இயக்குனர் சுகாதார பணி அலுவலகம், தண்டலை ரோடு, பெருங்காவனூர், கள்ளக்குறிச்சி 6,6213. இந்த ஃபோன் நம்பருக்கு நம்ம இந்த அட்ரஸ் அனுப்பிடணும். அதாவது கள்ளக்குறிச்சியில் உள்ள டிடி ஆஃபீஸ்க்கு இந்த லெட்டர் அனுப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 17/2/2024